மனசே சரியில்லை. செல்லத்தாயக்காட்ட பேசி வேற 2 நாள் ஆயிட்டு. நம்மள அவிய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வச்சு பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன பொண்ணு பேச கேட்டு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் தான். இந்த சின்ன பொண்ணு கூட கூட்டு சேராமல் இருந்தால் இப்போ செல்லத்தாயக்காவாச்சும் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாவ. அந்த அக்காவுக்கு வேற நம்ம இப்படி பண்ணிட்டோமே. அவிய தோட்டத்தில் உள்ள மாங்காவெல்லாம் பறித்து விற்று ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அசிங்கமாக இருக்குது. எப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி இந்த சின்ன பொண்ணு மட்டும் சுற்றிட்டே இருக்கான்னு நம்மளுக்கும் தெரியல. செல்லத்தாயக்கா வேற நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருப்பாவ. என்ன பண்ணனே தெரியல. எப்படி தான் அவியலை சமாதானப்படுத்தி நான் அவியிட்ட எப்படி தான் பேச போகிறனோ தெரியல. எல்லாம் நம்ம நேரம். இந்த சின்ன பொண்ணு பேச்செல்லாம் கேட்டு அவ கூட சுற்றினா நம்ம எங்கே உருப்பட போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். ரோஸு 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 அழகான ரோஸு நீ, பீஸு 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 எனக்கேத்த பீஸு நீ. என்ன செல்லக்குட்டி மூஞ்சி வாட்டமா இருக்கு, என்னாச்சு? எப்பவும் கலகலன்னு சிரிச்ச மூஞ்சோட இருப்பிய. போங்கங்க, நானே கவலையா இருக்கேன். அப்படி என்னடி கவலை? உன் பாட்டி எதுவும் போய் சேர்ந்துட்டா என்ன? அட என்னங்க நீங்க சும்மா இருக்க, என் பாட்டி ஏன் இழுக்கிய? இது வேற கதை, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்ன இப்போ வீக்கெல்லாம் வத்திட்டா? ஏதோ மார்க்கெட் போற வழியில வலிக்கு விழுந்துட்டேன்னா? அதெல்லாம் இப்ப சரியாயிட்டுங்க. அப்புறம் ஏன்டி கவலையா உட்காந்துட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணு. அவளுங்க கூட நீ சேர்ந்துக்கிட்டு தான் நீ இப்படி ஆயிட்ட. திடீர்னு நல்லா இருக்க, திடீர்னு கிறுக்குல இருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ எனக்கும் தெரியல. அதுவும் வந்து சின்ன பொண்ணுன்ட்டு ஒருத்தி வராளே, தயவு செய்து அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணு. இருக்கிறதுலே விஷம் விஷம் விஷம், சரியான விஷம். என்ன சின்ன பொண்ணை பத்தி இவ்வளோ கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு? நானும் அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளையால் கூட சேர்ந்து கூட்டு சேர்றதை நிறுத்து. ஏன் வெளியே போய் ஒரே ஊர்கதை பேசிட்டு திரியிறா? உனக்கு வீட்டில் நான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். டிவி பாரு, இல்லைனா ஒய்ஃபை இருக்கு, அதில் ஃபோனை நோண்டு, என்னன்னாலும் பண்ணு. அதை விட்டுட்டு ஏன் ஃபர்ஸ்ட் ரோட்டில் போய் கதை பேசிட்டு அடக்கிய? இப்படியே தான் கதை பேசி ஊர்வம்பெல்லாம் இழுக்க வேண்டியது. அப்புறம் மூஞ்ச இப்படி வாட்டமா வைக்க வேண்டியது. எப்பா தெய்வமே, நானே கவலையில இருக்கேங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்தாதியே. போங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. சும்மா அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டு போய் அவன் வேலையை பார்த்துட்டு. ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. நீ திடீர்னு நல்லா பேசுவா, திடீர்னு கிறுக்கு வந்துடும். இந்த இப்ப கிறுக்கு வந்துட்டுல, அந்த வாயை போயன்னு பேசுறா. எப்ப நான் போறேன் பண்ணி என்னனையோ எவகிட்டே அடி வாங்கிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? நம்ம அடி வாங்கினது இவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? யோ, நான் அடி வாங்கினேன்னு பாத்தியா? மார்க்கெட் போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன்னு இருக்கேன். லூசு தரமா பேசிட்டு இருக்க லூசு. மரியாதையே பேரியா, இல்லைன்னா இருக்கிற கோவத்தை ஏதாவது சொல்லிட போறேன். ஆமா, நம்மகிட்ட தான் வாயெல்லாம் பேசுவாளுங்க. மற்ற பேச வேண்டிய இடத்துல பேசாம வாயை மூட்டு அடி வாங்கிட்டு வருவாளுங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பொங்கி வச்சு சோத்தை தின்னோமா, குழம்பு குடிச்சோமான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவளுங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? இந்த மனுஷன் வேற என்ன வெறுப்பேத்தனே வருவார் போல. சரி, இந்த செல்லத்தாய காட்ட எப்படிதான் பேசனே தெரியலையே. இந்தா பைத்தியம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. செல்லத்தாயக்காக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம்ல, அதை எப்படியாச்சும் எடுத்து அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படியாச்சும் பேசிட வேண்டியதுதான். நம்ம கொடுத்தா அந்த அக்கா வாங்குவாங்களான்னு வேற தெரியல. சரி, நார்மலாக அப்படியே போய் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். வேற என்ன பண்ணுறது? இது பேசலைன்னா நம்மளுக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு காப்பி தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா காப்பி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குப்பா. இந்த காப்பியை குடிச்சாதான் வேலை சொல்லி எல்லாம் ஓடும். இந்த சின்ன பொண்ணு கூட பரவாயில்லப்பா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்புலாம் வந்து கேட்டுட்டு போனா. அந்த ஒத்த ரோசா வீட்டு பக்கமே வர காணோம். என் தங்கச்சி மாதிரி அவளை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவள் என்னடானா இப்படி பண்ணிட்டா பாரு. ஒரு சாரி கூட வந்து கேட்கல. கேட்டுட்டு சரி பழைய மாதிரி பேசுவான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் வர வழியை காணோம். சரி, வேற என்ன பண்ணுறது? அவளுக்காக விருப்பம் இருந்தால் வந்து பேசட்டும், இல்லைன்னா போட்டோம். செல்லத்தாய்க்கோ, என்னடி காப்பியா குடிக்கியே? சரி குடிங்க குடிங்க. ஆமாடி, உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாங்கோ. நான் இப்போ தான் டீ போட்டு நானும் என் வீட்டுக்காரும் குடிச்சிட்டு இப்போ தான் வரேன். சரிடி உட்காருடி. செல்லத்தாய்க்கோ, குந்தாணி எதுவும் வந்தாளா? வந்து எதுவும் பேசினாளா? அவள் எங்கே வந்து பேச போறா? இந்த தெரு பக்கமே வர்ற வழியை காணோம். 3 நாள் ஆயிட்டு இன்னும் வரல. அப்படியாக்கோ? அவள் ரொம்ப மோசம்க்கோ. ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு தானே அலைவா, வேற அப்படிதான் இருப்பா பார்த்துக்கோங்க. இந்த சின்ன பொண்ணு கூட பரவாயில்லையே, வந்து சாரிலாம் கேட்டு போனா. இவ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா போலையே. இவ தான் களவாடுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பா போல. சரி விடுடி, வந்தால் பேசிக்க வேண்டியதான், இல்லைன்னா விட வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? நம்ம அதுக்குன்னு நம்ம அவள் காலையே போய் விட முடியும்? அதுவும் கரெக்டு தான்க்கோ. தப்பு பண்ணாத நீங்களா போய் ஏன் பேசணும்? அவள் பேசுனா வேணா பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க பேசாம போட்டோம். அவள் இல்லைன்னா என்ன உங்களுக்கு வேற ஆளா இல்லை? நாங்களாம் இருக்கோம்ல. ஆமாடி. செல்லத்தாய்க்கோ, எப்பா வந்துட்டாப்பா. மூட்டி விட்டு சண்டையை இன்னும் அதிகப்படுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சமாதானத்துக்கு வந்துட்டா. எக்கோ, குந்தாணி வந்திருக்கா பாருங்க. உடனே பேசினா நம்மள ஏதாச்சும் நினைப்பா. கோவமாக இருக்க மாதிரி கொஞ்சம் சீன் போடுவோம். என்னடி? கோவப்படாதியக்கோ. சாரிக்கோ, நான் தெரியாமல் பண்ணிவிட்டு இனிமேட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேங்கோ. கூட்டு கலவாணித்தனம்லாம் எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு கடைசியில் ஒரு சாரியை கேட்டா. நீ நல்லா தானே இருந்த, அவ கூட சேர்ந்து நீயும் ஏன் இப்படி கெட்டு போயிட்டு இருக்க?
எக்கோ நான் எதுவுமே பண்ணலக்கோ, அவதாக்கோ கூட்டு போனா. நானும் சும்மா கூட்டு போறான்னு நினைச்சேன்க்கோ. கடைசியில இப்படி என் மேல மொத்த பழியும் தூக்கி போட்டுட்டா. ஏன் ஒத்த ரோசா, அவ தான் அறிவெல்லாம் பண்ணிட்டா. நீயும் ஏன்டி அவ கூட ஒத்து ஊதுனே? நீயாச்சும் கலந்து வந்திருக்கலாம்ல, இல்ல செல்லத்தாய்க்காட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே உங்க தோட்டத்துல இருந்து இப்படி மாங்கவளம் திருடுறான்னு. நீயும் அவ கூட சேர்ந்து நல்லா களவாணித்தனம் தானே பண்ணியிருக்கா. இவ வேற நல்லா மூட்டி மூட்டி விட்டுட்டு இருக்கா. நான் ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டேன்க்கோ, இனிமேட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன்க்கோ. இப்படி தாண்டி ஒவ்வொரு டைமும் சொல்றீங்க, கடைசியில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து தான் இங்கே வந்து நிற்கிய. என்ன குந்தாணி, செல்லத்தாய்க்காவை ஐஸ் வைக்கிறதுக்கு வடலாம் சுட்டு கொண்டு வந்திருக்கா போலையே. ஏ முடியுமா, வாயை மூடுடி. நான் எப்போ வடை சுட்டாலும் செல்லத்தாய்க்காவுக்கு கொண்டு வருவேன். அதே மாதிரி தான் இப்போவும் கொண்டு வந்தேன். எம்மா 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 எப்படி நடிக்கிறா பாரேன். எக்கோ எடுத்து சாப்பிடுங்கக்கோ, இந்தாங்க. எங்க அதை கொண்டா ஒன்று தின்னு பார்ப்போம். இந்தா முடியுமா, நீ சாப்பிட்டுட்டு அப்படியே செல்லத்தாய்க்காவுக்கு கொடு. எம் 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 எம். எக்கோ இவ்வளவு அவ்வளோ வரும் கூட்டு களவாணிங்கக்கோ, நம்பாதியே. ஏண்டி அப்படி சொல்ற? செல்லத்தாய்க்கோ காலையில் சின்ன பொண்ணு ஒரு வடை கொண்டு வந்தா தெரியுமா, ஒரு பிளேட்டில். நான் கூட ஒன்று தின்னேன் பார்த்தீங்களா, அது இதே வடை தான்க்கோ. ஃபஸ்ட்டு அவ கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அப்படியே சமாதானம் பண்ணிட்டு போறா. ரெண்டாவது இவ வந்திருக்காக்கோ. ஏன் முடியுமா, என்னடி சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாதுடி. அவ காலையிலே வந்தா சாப்பிட்றதுக்கு கேட்டான்னு நான் தான் ஒரு 5-6 கொடுத்தேன். நீ நடிக்காத ஒத்த ரோசா. அவளை வடையும் கொண்டு செல்லத்தாய்க்காட்டெல்லாம் கொடுத்தா. நான் கூட அதில் ஒன்று தின்னு பார்த்தேனே. அவளும் கூட்டு களவாணிங்க நம்பாதீங்கக்கோ. ஏண்டி நீங்களாம் திருந்திருப்பீங்கன்னு நினச்சேன். இன்னும் திருந்த வழி இல்லை. எப்போ தாண்டி திருந்த போறியே? நான் அவளுக்கு தாங்க்கா சாப்பிட கொடுத்தேன். அவள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான்னு எனக்கு உண்மையாக தெரியாதுக்கோ. ஐயோ இவளுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல. செல்லத்தாய்க்கோ, ஐய இவ என்ன இங்க வந்து நிக்கிறா? கையில ஒரு பிளேட் வடையெல்லாம் இருக்கு. சரியான விஷப்பூச்சா இருப்பா போல. செல்லத்தாய் அக்காவா இங்கே பேசிக்கிட்டாவ போல. நம்ம மட்டும்தான் அப்போ பேசாமல் கிடந்திருக்கோம். என்ன சின்ன பொண்ணு, மாங்காய் களவாடுறதுக்கு மட்டும் நான் வேணும் போல. செல்லத்தாய்க்காவை சமாதானம் பண்ணுறதுல நீயே பண்ணிக்கிடுவிய. அதுவும் நான் சுட்ட வடையை எடுத்து கொடுத்து ஏதோ நீ சுட்ட மாதிரி சீன் போட்டு கொடுத்துருக்கியோ. என்ன குந்தாணி இப்படி சொல்ற? நீ சுட்டா என்ன, நான் சுட்டா என்ன, எல்லாம் நம்ம வடை தானே. நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே. ஏ முடியுமா, வெத்து பீஸு கொஞ்சம் நவுண்டு நில்லு. நல்லா சண்டை போட்டா மூட்டி விடுறதுக்கு வந்துருவா. போ திருட்டு கொட்டா, நீலாம் வாயே பேசாத. அங்கிட்டு போ போ. செல்லத்தாய்க்கோ, காப்பி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன். நீ திருந்திட்டான்ல பார்த்தேன். அவ வீட்டில் சுட்ட வடையை நீ எனக்கு கொண்டு வந்து என்னையே ஏமாத்திருக்கியோ. என்னக்கா நீங்களும் விவரலாமே பேசுறிய? யார் சுட்டா என்னக்கா, வடை வடை தானே. இப்படியே பேசி பேசி ஏமாத்துங்கடி. பேசும்போது நல்லா தான் பேசுறிய, பின்னாடி ஏன் இந்த கெட்ட புத்தி உங்களுக்கு வருதுன்னே எனக்கு தெரியல. ஒரே வம்ப தான் இழுத்துட்டு வரிய. அதெல்லாம் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ. ஆமா, நீ என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு என் வீட்டு தோட்டத்து மாங்காய் தான் கிடைச்சிச்சோ. செல்லத்தாய்க்கோ நீங்க என்ன மன்னிச்சிருங்கக்கோ. விடு ஒத்த ரோசா, எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டேன். சின்ன பொண்ணையே மன்னிச்சிட்டேன், ஒன்றை மன்னிக்கிறதுக்கு என்ன. இனிமையாச்சும் 2 பேரும் ஒழுங்கா இருங்கடி. ஐயோ ஒன்று கூட்டிட்டாளுவ. இனிமே இவளுங்க ஆட்டம் பயங்கரமாலாம் இருக்கும். சீனா தான் போட்டுட்டு திரிவாளுங்க. செல்லத்தாயக்கானா செல்லத்தாயக்கா தான். சின்ன பொண்ணு நீ நடிச்சிட்டு தெரியாத பத்துக்க. போடி போடி சும்மா கடடி. ஏதாச்சும் பண்ணிட்டு அடக்காத. செல்லத்தாயக்கா மனசு மாறிட போறாவ. எக்கோ வடை சாப்பிடுங்கக்கோ. நான் காலையிலே சின்ன பொண்ணு தந்தாலாம் சாப்பிட்டேன் பார்த்துக்கடி. சரிடி இதையும் சாப்பிட்றேன். தேங்க்ஸ்க்கோ. சரி சின்ன பொண்ணு, திரு நிற்காம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு. ஹாய் இளந்தமிழ், ஹாய் நிதன்யாஸ்ரீ, ஹாய் ரேவதி, ஹாய் விஜயலட்சுமி, ஹாய் சோனியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.